கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, சிலுவை என்று அநேகருக்கும் ஒரு புனித சின்னம். ஆனால் அது ஒரு கொலை கருவியாக பயன்படுத்தப்பட்டது. இந்த சிலுவை குறித்த சில உண்மைகளை நாம் இன்று கற்றுக்கொள்ளப் போகிறோம். சிலுவை என்ற வார்த்தையை நாம் ஆங்கிலத்தில் கிராஸ் என்று சொல்கிறோம். இந்த கிராஸ் என்ற வார்த்தை லத்தீன் மொழியில் கிரக்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. கிரக்ஸ் என்பதனுடைய பொதுவான ஆரம்பகால அர்த்தம் மரத்தால் ஆன ஒரு சட்டகம் அல்லது ஒரு தூண் என்பதாக இருந்தது. கிரக்ஸ் என்ற வார்த்தை நேரடியாக லத்தீனிலிருந்து வரவில்லை. இந்த வார்த்தைக்கு ஒரு சுவராசியமான பின்னணி இருந்தது. அயர்லாந்தில் இருந்த ஆரம்பகால கிறிஸ்தவ மிஷனரிகள் லத்தீன் சொல்லான கிரக்ஸை கிராஸ் என்று உச்சரித்தனர். இந்த கிராஸ் என்ற வார்த்தையை அயர்லாந்தில் இருந்த இங்கிலாந்தின் வைக்கிங் வீரர்கள் கற்றுக்கொண்டு தங்கள் நாட்டிற்கு செல்லும் பொழுது அதை எடுத்துச் சென்றனர். கிபி 1000 ஆண்டிற்கு முன்பு வரை பழைய ஆங்கிலத்தில் கிராஸ் என்ற வார்த்தை புழக்கத்தில் இல்லை. அதற்கு பதிலாக அவர்கள் ரூட் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். இதற்கு மரம் என்று பெயர். காலப்போக்கில் வைக்கிங் மற்றும் பிரெஞ்சு மொழிகளின் தாக்கத்தால் கிராஸ் என்ற வார்த்தை நிலை பெற்றது. ரூட் என்ற வார்த்தை வழக்கொழிந்து போனது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் முன்பு வரை பண்டைய காலத்தில் சிலுவை என்பது ஒரு கொலை கருவி. 4ஆம் நூற்றாண்டில் கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவத்தை தழுவிய பிறகு அது ஒரு விசுவாசத்தின் புனித சின்னமாக மாறியது. 1200ஆம் ஆண்டுகளில் சிலுவை என்பது ஒரு அடையாள சொல்லாக, ஒரு வினை சொல்லாக பயன்பட தொடங்கியது. 1300களில் 2 பாதைகள் சந்திக்கும் இடத்தை கிராஸ் ரோட்ஸ் என்ற பொருளில் பயன்படுத்தினார்கள் அல்லது குறுக்கு வழி என்று பயன்படுத்தினார்கள். 1500ஆம் ஆண்டுகளில் ஒருவருடைய கஷ்டம் அல்லது பாரத்தை சுமப்பதற்கு சிலுவை சுமப்பதாக அடையாளப்படுத்தினார்கள். தமிழில் பயன்படுத்தப்படும் சிலுவை என்ற வார்த்தை சிரியாக் மொழியில் இருந்து வந்தது. சிலிபோ என்ற வார்த்தையை தமிழில் மொழிபெயர்க்கும் பொழுது சிலுவை என்று மொழிபெயர்த்தார்கள். சிரிய மொழியின் சிலிபோ என்ற வார்த்தையை போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவிற்கு வந்த பொழுது அந்த வார்த்தையை கொண்டு வந்தார்கள். அதை தமிழில் சிலுவை என்று உச்சரித்தார்கள். இந்த கிராஸ் என்ற சொல்லிலிருந்து உருவான மற்ற சொற்கள் ஆங்கிலத்தில் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். ஒரு காரியம் மிக முக்கியமான கட்டத்தில் இருந்தால் அதை குரூசியல் என்று சொல்லுவார்கள். ஒரு காரியத்தை நிலைநிறுத்தக்கூடிய காரியங்களில் குரூசிஃபை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். சிலுவை போருக்கு குருசேட் என்று பயன்படுத்தினார்கள். சிலுவை குறித்த சில உண்மைகளை நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து நாளையும் சில ஆழமான காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. God bless you. Amen.